ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்சிங் ஹண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக்னா கார்டியாக் அவுட்புட். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்டியாக் அவுட்புட்னா என்ன? Cardiac output is the amount of blood pumped out by each ventricles in 1 minute. அதாவது ஒரு நிமிஷத்தில் நம்மளோட 2 வென்ட்ரிக்கிள்ஸும் பம்ப் அவுட் பண்ணக்கூடிய அந்த பிளட்டோட அளவு தான் கார்டியாக் அவுட்புட். இந்த கார்டியாக் அவுட்புட் இஸ் கால்குலேட்டட் பை 2 வேரியபிள்ஸ். அது என்னலான்னா, ஒன்று வந்து ஸ்ட்ரோக் வால்யூம் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஹார்ட் ரேட். ஸோ நம்ம கார்டியாக் அவுட்புட்டை ப்ராடக்ட் ஆஃப் ஸ்ட்ரோக் வால்யூம் அண்ட் ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்லலாம். கார்டியாக் அவுட்புட்டோட ஃபார்முலா என்னென்னா, கார்டியாக் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரோக் வால்யூம் இன்ட்டு ஹார்ட் ரேட். அண்ட் த நார்மல் வால்யூம் ஆஃப் கார்டியாக் அவுட்புட் இஸ் 5 liter per minute. அப்போது நம்ம பார்த்தோம், கார்டியாக் அவுட்புட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஸ்ட்ரோக் வால்யூம் அண்ட் ஹார்ட் ரேட். ஸோ இப்போ ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். Stroke volume. It is a volume of blood pumped by each ventricles per beat. அதாவது ஒரு ஹார்ட் பீட்டின் சமயத்தில் நம்மளோட 2 வென்ட்ரிக்கிள்ஸும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட்டை பம்ப் அவுட் பண்ணுதோ அதை தான் நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்மளோட இதய துடிப்பின் போது, ஒரு இதய துடிப்பின் போது நம்மளோட இதயத்தோட 2 வென்ட்ரிக்கிள்ஸும் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ரத்தத்தை பம்ப் பண்ணுதோ அதை தான் நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரோக் வால்யூமை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸ்ட்ரோக் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு இடிவி, அதாவது என் டயஸ்டோலிக் வால்யூம் மைனஸ் இஎஸ்வி, என் சிஸ்டோலிக் வால்யூம். அப்போ என் டயஸ்டோலிக் வால்யூம்னா என்ன? இடிவி அல்லது என் டயஸ்டோலிக் வால்யூம்னா என்னென்னா, நம்ம அந்த வேர்ட்லேருந்தே நம்ம சொல்லலாம். அட் த எண்ட் ஆஃப் த டயஸ்டோல் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பிளட்டு வென்ட்ரிக்கிள்ஸில் ரிமைன் ஆகியிருக்குதோ அதை தான் நம்ம என் டயஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். நார்மல் வேல்யூ 120 ml, அப்ராக்சிமேட்டாக 120 ml. ஸோ இந்த என் டயஸ்டோலிக் வால்யூம், டயஸ்டோல்னால் என்னது? நம்ம வென்ட்ரிக்கிள்ஸ் ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டுக்கு போகிறது. அந்த வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகும்போது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பிளட்டு அந்த வென்ட்ரிக்கிள்ஸில் ஃபில் ஆகுதோ அதுதான் என் டயஸ்டோலிக் வால்யூம். அதே மாதிரி என் சிஸ்டோலிக் வால்யூம் அல்லது இஎஸ்வினா என்ன? அட் த எண்ட் ஆஃப் த சிஸ்டோல் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட்டு வென்ட்ரிக்கிள்ஸில் ரிமைன் ஆகிருக்குதோ அதை தான் நம்ம என் சிஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிஸ்டோல்னால் என்னது? வென்ட்ரிக்கிள்ஸ் கண்ட்ராக்ட் ஆகுறது. கண்ட்ராக்ட் ஆகும்போது லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் உள்ள பிளட்டு அயோட்டா வழியாக எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் போகும். அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கிளில் உள்ள பிளட்டு பல்மனரி ஆர்ட்ரி வழியாக லங்ஸுக்கு போகும். அப்போ இப்படி போகும்போது கொஞ்சம் பிளட்டு என்ன பண்ணும்? இந்த அட் த எண்ட் ஆஃப் த சிஸ்டோலில் கொஞ்சம் பிளட்டு நம்மளோட வென்ட்ரிக்கிள்ஸில் ரிமைன் ஆகியிருக்கும். அதை தான் என் சிஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். நார்மல் வால்யூம் அப்ராக்சிமேட்டாக 50 ml. ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரோக் வால்யூமை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, இந்த ஸ்ட்ரோக் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என் டயஸ்டோலிக் வால்யூம் மைனஸ் என் சிஸ்டோலிக் வால்யூம். ஸோ என் டயஸ்டோலிக் வால்யூம்லேருந்து என் சிஸ்டோலிக் வால்யூமை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வால்யூம் தான் ஸ்ட்ரோக் வால்யூம். ஸோ இடிவி அப்ராக்சிமேட்டாக 120 ml. அதை அதிலிருந்து இஎஸ்வி 50 ml மைனஸ் பண்ணும்போது நமக்கு 70 ml பெர் பீட் கிடைக்குது. ஸோ ஸ்ட்ரோக் வால்யூமோட நார்மல் வால்யூம் என்னென்னா 70 ml பெர் பீட். இப்போ ஹார்ட் ரேட்னா நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் பெர் மினிட். ஒரு நிமிஷத்தில் நம்மளோட இதயம் எத்தனை தடவை துடிக்குதோ அந்த நம்பரை தான் நம்ம ஹார்ட் ரேட்னு சொல்கிறோம். ஸோ நார்மல் ஹார்ட் ரேட் இஸ் 72 to 80 பீட்ஸ் பெர் மினிட்ஸ். இங்கே நம்ம 72 பீட்ஸ் பெர் மினிட் எடுத்துருக்குறோம். இப்படியாக தான் நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம் மற்றும் ஹார்ட் ரேட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கார்டியாக் அவுட்புட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கார்டியாக் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரோக் வால்யூம் இன்டு ஹார்ட் ரேட். ஸோ ஸ்ட்ரோக் வால்யூமோட நார்மல் வால்யூம் 70 ml பெர் பீட்ஸ். அதே மாதிரி ஹார்ட் ரேட் 72 to 80 பீட்ஸ் பெர் மினிட். இங்கே நம்ம 75 போட்டிருக்கிறோம். ஸோ 70யும் 75ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு
5250 ml பெர் மினிட் கிடைக்குது. ஸோ இதை நம்ம லிட்டர்ஸில் எழுதும்போது 5 லிட்டர்ஸ் பெர் மினிட். ஸோ த நார்மல் ஸ்ட்ரோக் வால்யூம் இஸ் 5 லிட்டர்ஸ் பெர் மினிட். ஸோ நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து 72 to 80 பீட்ஸ் பெர் மினிட் வந்து நார்மல் ரேட். ஸோ இதை பொறுத்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக கார்டியாக் அவுட்புட் வந்து 4 to 6 லிட்டர். ஸோ த அமௌண்ட் ஆஃப் பிளட் பாசிங் த்ரூ த ஹார்ட் இன் 1 minute இஸ் ஈக்குவல் டு 4 to 6 லிட்டர் பெர் மினிட். இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ட்ரோக் வால்யூம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தேர் ஆர் 3 ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ட்ரோக் வால்யூம். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரீலோட், செகண்ட் ஒன் மயோகார்டியல் கண்ட்ராக்டிலிட்டி, தேர்ட் ஒன் ஆஃப்டர் லோட். ஸோ ப்ரீலோட்னா நம்ம ப்ரீலோடை வந்து என் டயஸ்டோலிக் வால்யூம் அல்லது இடிவி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரீலோட் அல்லது என் டயஸ்டோலிக் வால்யூம் அல்லது இடிவினா என்னென்னா, அட் த எண்ட் ஆஃப் த டயஸ்டோல் நம்மளோட வென்ட்ரிக்கிள் 2 வென்ட்ரிக்கிள்லையும் எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிளட் வந்து ரிமைனிங் இருக்குதோ அதுதான் நம்ம வந்து ப்ரீலோட் அல்லது என் டயஸ்டோலிக் வால்யூம் அல்லது இடிவி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரீலோட் அல்லது இடிவி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரோக் வால்யூம். திஸ் இஸ் எக்ஸ்பிளைன்ட் பை ஃப்ராங்க் ஸ்டெர்லிங் லா ஆஃப் ஹார்ட். இதில் என்ன சொல்லுதுன்னா, the force of contraction is directly proportional to initial length of muscle fiber within physiological limits. அதாவது within physiological limits the force of contraction is directly proportional to the initial length of muscle fiber. So initial length of muscle fibers அதிகமாகும்போது ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷனும் அதிகமாகும். இனிஷியல் லென்த் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ் வந்து குறையும் போது ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷனும் என்ன செய்யும், குறையும். நம்மளோட வென்ட்ரிக்கிளில் பிளட்டோட அளவு வந்து அதிகமாகும்போது நம்மளோட வென்ட்ரிக்கிள்ஸோட ஸ்ட்ரெச்சும் என்ன செய்யும், அதிகமாகும். இதனால் சார்கோமியர் லென்த் என்ன செய்யும், அதிகமாகும். சார்கோமியர் லென்த் அதிகமாகிறதுனால கால்சியம் சென்சிட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இதனால இன்க்ரீஸ் கண்ட்ராக்ஷன் இருக்கும். இன்க்ரீஸ் இன் கண்ட்ராக்ஷன்னால அங்கே ப்ரீலோட் என்ன செய்யும், அதிகமாகும். ப்ரீலோட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்ட்ரோக் வால்யூம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அக்கார்டிங் டு ஃப்ராங்க் ஸ்டெர்லிங் லா ப்ரீலோட் அல்லது இடிவி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரோக் வால்யூம். அப்போ வந்து ப்ரீலோடு அதிகமாகும் போது ஸ்ட்ரோக் வால்யூமும் அதிகமாகும். ப்ரீலோடு குறையும் போது ஸ்ட்ரோக் வால்யூம் குறையும். நீங்கள் ப்ரீலோடு எழுதும்போது ஃப்ராங்க் ஸ்டெர்லிங் லாவை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் தட் இன்க்ரீசஸ் ப்ரீலோடை பற்றி பார்க்க போகிற அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங் ரேட், செகண்ட் ஒன் வந்து வீனஸ் ரிட்டர்ன். இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபில்லிங் ரேட்னா என்னன்னு பார்ப்போம். தட் இஸ் increase ventricular filling increases the fiber length that increases force of contraction. அதாவது இந்த வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு போகக்கூடிய பிளட்டோட அமௌண்ட் அதிகமாகும்போது வென்ட்ரிக்கிள்ஸ் ஃபில்லிங் வந்து அதிகமாகுது. ஸோ இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பிளட் வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு போகும்போது வென்ட்ரிகுலர் ஃபில்லிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வென்ட்ரிகுலர் ஃபில்லிங் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஃபைபர் லென்த்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபைபர் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் வந்து என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. அக்கார்டிங் டு ஃப்ராங்க் ஸ்டெர்லிங் லா the force of contraction is directly proportional to initial length of muscle fiber. ஸோ மசில் ஃபைபரோட லென்த் அதிகமாகும் போது ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷனும் அதிகமாகுது. that will increase preload, thereby increases the stroke volume. Second factor is venous return. So venous return na enna? That is amount of blood that returns to right atrium from systemic venous circulation. So systemic venous circulation போது இன்ஃபீரியர் வீனா கேவா மற்றும் சுப்பீரியர் வீனா கேவா வழியாக ரைட் ஏட்ரியத்துக்கு வந்து திரும்பி வரக்கூடிய பிளட்டோட அமௌண்ட் தான் வந்து வீனஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் தட் இன்க்ரீசஸ் அண்ட் டிக்ரீசஸ் த வீனஸ் ரிட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். அதில் மெயினாக நம்ம வந்து 3 பம்பை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில ஃபேக்டர்ஸும் இருக்குது, அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகக்கூடியது ஸ்கெலிட்டல் மசில் பம்ப். ஸோ நம்மளுக்கு தெரியும் நம்மளோட லோவர் லிம்ஸோட வெயின்ஸ் எல்லாம் வந்து சரௌண்டட் பை வந்து ஸ்கெலிட்டல் மசில். இந்த லோவர் லிம்ஸோட அந்த வெயின்ஸில் வந்து வேல்வ்ஸ் இருக்குது. அந்த வேல்வ்ஸ் வந்து ஓப்பன்ஸ் ஒன்லி டுவர்ட்ஸ் த ஹார்ட். ஸோ நம்ம எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கெலிட்டல் மசில் என்ன செய்யுதுன்னா கண்ட்ராக்ட் ஆகுது. கண்ட்ராக்ட் ஆகும்போது இந்த வெயின்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகி பிளட்டை வந்து டுவர்ட்ஸ் ஹார்ட்டுக்கு வந்து பிளட்டை வந்து புஷ் பண்ணுது. அப்போ இந்த வெயின்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்டல் எண்டில் இருக்கக்கூடிய அந்த வேல்வ்ஸ் வந்து
என்ன பண்ணுதுன்னா க்ளோஸ் ஆகி பேக் ஃப்ளோ நடக்கிறத வந்து என்ன செய்யுது ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ ஸ்கெலிட்டல் மசில்ஸோட ஆக்டிவிட்டி அது வந்து ஸ்கெலிட்டல் மசில் வந்து அதிகமாக கண்ட்ராக்ட் ஆகும்போது அதிகமான பிளட் வந்து என்ன செய்யுது ஹார்ட்டை நோக்கி புஷ் பண்ணப்படுது. இதனால் வீனஸ் ரிட்டர்ன் வந்து அதிகமாகுது. அதனால தான் கார்டியாக் அவுட்புட் இஸ் இன்க்ரீஸ்டு பை இன்க்ரீஸ் ஸ்கெலிட்டல் மசில் ஆக்டிவிட்டி. ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் வாக்கிங், எக்ஸசைஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஸ்கெலிட்டல் மசில் ஆக்டிவிட்டி அதிகமாகுது. இதனால் கார்டியாக் அவுட்புட்டும் அதிகமாகுது. இதுக்கு எதிர்மாறாக நம்ம நிறைய நேரம் லாங் பீரியடாக வந்து ஸ்டாண்டிங்கில் நிற்கும்போது வீனஸ் பூலிங் காரணமாக வந்து கார்டியாக் அவுட்புட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா நம்ம நின்றுக்கிட்டே இருக்கும்போது அங்கே எந்த ஆக்டிவிட்டியுமே இருக்காது. ஸோ ஸ்கெலிட்டல் மசில் ஆக்டிவிட்டி இல்லாததுனால மசில் கண்ட்ராக்ட் ஆகாது. ஸோ என்ன ஆகும், பிளட் எல்லாம் வந்து வீனஸ் எல்லாம் வந்து பூல் ஆகும். வீனஸ் பூலிங் காரணமாக கார்டியாக் அவுட்புட் என்ன செய்யும், குறையுது. இதனால தான் சில டைமு ஃபெயிண்டிங் அந்த மாதிரிலாம் வந்து ஏற்படுது. அதனால தான் பெட் ரிடன் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட கைகள் கால்கள் எல்லாம் அடிக்கடி வந்து மூவ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ மூவ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அந்த மசில் ஆக்டிவிட்டி எதுவுமே இருக்காது. அதனால சென்ட்ரல் வீனஸ் பூலிங் ஆகி கார்டியாக் அவுட்புட்டு குறையும். அந்த கார்டியாக் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க கால்களையும் கைகளையும் வந்து அடிக்கடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அசைக்க சொல்லுவாங்க, மூவ் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து thoracic pump. வீனஸ் ரிட்டர்ன் இன்க்ரீசஸ் டூரிங் இன்ஸ்பிரேஷன். அப்போ நம்ம இன்ஸ்பிரேஷன் செய்யும்போது, அதாவது சுவாசம் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட thoracic cavity வந்து என்ன செய்யுதுன்னா எக்ஸ்பெண்ட் ஆகுது. இதனால இன்ட்ராதொராசிக் ப்ரெஷர் வந்து என்ன செய்யுதுன்னா மோர் நெகட்டிவ் ஆகுது. அதனால இந்த இன்ட்ராதொராசிக் ப்ரெஷர் வந்து என்ன செய்யுதுன்னா கிரேட் வெயின்ஸுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணப்படுது. கிரேட் வெயின்ஸ்னால் என்னென்னா வீனா கேவா, சுப்பீரியர் இன்ஃபீரியர் வீனா கேவா அல்லது பல்மனரி வெயின்ஸ். இதுக்கு வந்து இந்த இன்ட்ராதொராசிக் ப்ரெஷர் வந்து என்ன செய்யுது, டிரான்ஸ்மிட்டட் பண்ணப்படுது. இதனால சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் என்ன செய்யுது, ஃபால்ஸ் ஆகுது. இதனால வீனஸ் ரிட்டர்ன் அதிகமாகி தேர்பை கார்டியாக் அவுட்புட்டும் அதிகமாகுது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து அப்டாமினல் பம்ப். டூரிங் இன்ஸ்பிரேஷன் நம்ம சுவாசம் உள்ளிழுக்கும் போது நம்மளோட டயஃப்ரம் வந்து டிசெண்ட் ஆகுது. இதனால இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் என்ன செய்யுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால அப்டாமினல் வெசில்ஸ், அப்டாமினல் உள்ள இன்ட்ரா அப்டாமினல் வெசில்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா கம்ப்ரெஷன் ஆகுது. இது கம்ப்ரெஷன் ஆகிறதுனால பிளட் எல்லாம் என்ன செய்யுதுன்னா டுவர்ட்ஸ் ஹார்ட்டுக்கு வந்து புஷ் பண்ணப்படுது. இதனால் வீனஸ் ரிட்டர்ன் அதிகமாகுது. வீனஸ் ரிட்டர்ன் அதிகமாகி கார்டியாக் அவுட்புட்டும் என்ன செய்யுது, அதிகமாகுது. அடுத்ததாக நம்ம வீனஸ் ரிட்டர்னை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இன்னும் சில ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இசிஎஃப் வால்யூம், எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூம். எப்போல்லாம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போமெல்லாம் வீனஸ் ரிட்டர்ன் அதிகமாகி தேர்ஃபோர் இன்க்ரீசஸ் கார்டியாக் அவுட்புட். எக்ஸாம்பிள் ப்ரெக்னென்சியில் நடக்கிறது மாதிரி. அதே போல் எப்போல்லாம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் வீனஸ் ரிட்டர்ன் டிக்ரீஸ் ஆகி தேர்ஃபோர் கார்டியாக் அவுட்புட் டிக்ரீஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் வாமிட்டிங், டயரியா. அப்புறமா பார்க்கக்கூடியது வந்து சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி. நமக்கு தெரியும் நம்மளோட வெயின்ஸ் எல்லாம் இன்னர்வேட்டட் பை சிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ். ஸோ ஸ்டிமுலேஷன் ஆஃப் சிம்பத்தட்டிக் சிஸ்டம் causes venoconstriction, that causes increases venous return, thereby increases cardiac output. Same way, when there is decreased stimulation of sympathetic system, there will be venodilation, that causes decreases venous return. Because of decreases venous return, there will be decreases cardiac output. Next வந்து atrial pump activity. Most of the ventricle filling வந்து பேசிவாக நடக்குது. கண்ட்ராக்ஷன் இல்லாமல் பேசிவாக பிளட் வந்து ஏட்ரியத்திலிருந்து வென்ட்ரிக்கிளுக்கு ஃப்ளோ ஆகுது. அபவுட் 15 to 20% ventricle filling வந்து occurs due to atrial contraction. எக்ஸசைஸ் அந்த மாதிரி இதிலெல்லாம் atrial contraction increases due to sympathetic stimulation. So in condition of increased demand of cardiac output, atrial systole contributes the end diastolic filling of the ventricle. Next factor வந்து ventricular compliance. Complianceனா என்னன்னா ability of organ to stretch, அதாவது ஒரு ஆர்கனோட அந்த ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய அந்த தன்மை தான் வந்து கம்ப்ளைன்ஸ். நார்மலாக வந்து வென்ட்ரிக்கிளுக்கு வந்து ventricle have enough compliant to accommodate adequate blood during diastole. டயஸ்டோலின் சமயத்தில் adequate amount of blood-ஐ வந்து அக்குமுடேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த வென்ட்ரிக்கிள் வந்து ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய அளவுக்கு
அதுக்கு வந்து தன்மை இருக்குது. ஸோ இடிவி வந்து 130 ml தான் வந்து நார்மல். ஸோ சில கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னா லைக் கார்டியோமயோபதிஸ் இந்த வந்து கார்டியாக் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதனால கார்டியாக் அவுட்புட்டும் டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பெரிகார்டியல் எஃப்யூஷனில் வந்து என்ன நடக்குதுன்னா மோர் ரெஸ்ட்ரிக்ஷன் டு டிஸ்டென்ஷன் ஆஃப் த வென்ட்ரிக்கிள் டியூ டு த ப்ரெஷர் ஃப்ரம் அவுட் சைட் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்ன செய்யுது டிக்ரீஸ் ஆகுது. இதனால் இடிவி டிக்ரீஸ் ஆகி கார்டியாக் அவுட்புட்டும் என்ன செய்யுது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரீலோட அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸை நம்ம எழுதும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங் ரேட், மெயினாக வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங் ரேட் அண்ட் வீனஸ் ரிட்டர்ன். அப்புறமா அந்த வீனஸ் ரிட்டர்னில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 பம்ப் பற்றி எழுதுகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெலிட்டல் மசில் பம்ப், அப்புறமா தொராசிக் பம்ப், அப்புறம் அப்டாமினல் பம்ப். அது இல்லாமல் சில ஃபேக்டர்ஸ் என்னலான்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூம் ECF வால்யூம், சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி, ஏட்டீரியல் பம்ப் ஆக்டிவிட்டி, அப்புறமா வந்து வென்ட்ரிகுலர் கம்ப்ளைண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா the second factor that affect the stroke volume. அது என்னென்னா மயோகார்டியல் கண்ட்ராக்டிலிட்டி. மயோகார்டியல் கண்ட்ராக்டிலிட்டினா என்னென்னா the ability of the myocardium to contract, or that is how hard the myocardium contract for a given preload. ஸோ மயோகார்டியல் கண்ட்ராக்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்ட்ரோக் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். மயோகார்டியல் கண்ட்ராக்டிலிட்டி டிக்ரீசஸ் ஆகும்போது ஸ்ட்ரோக் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மயோகார்டியல் கண்ட்ராக்டிலிட்டியை இன்க்ரீஸ் மற்றும் டிக்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னெல்லான்னு பார்க்கலாம். மயோகார்டியல் கண்ட்ராக்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸை நம்ம பாசிட்டிவ் ஐனோட்ரோஃபிக் எஃபெக்ட்னும், மயோகார்டியல் கண்ட்ராக்டிலிட்டியை டிக்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸை நம்ம நெகட்டிவ் ஐனோட்ரோஃபிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மயோகார்டியல் கண்ட்ராக்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸை பார்ப்போம். அதில் 5 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து வென்ட்ரிகுலர் மசில் மாஸ். வென்ட்ரிகுலர் மசில் கண்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது கார்டியாக் அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ரெகுலர் ப்ராக்டிசஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இன் ஸ்ட்ராங் அத்லெட்டிக்ஸ் ஹார்ட் சைஸ் இன்க்ரீசஸ் டியூ டு ஃபிசிக்கல் ஹைப்பர்ட்ரோஃபி ஆஃப் மயோகார்டியம். அதே போல் வென்ட்ரிகுலர் மசில் கண்ட்ராக்ஷன் வந்து குறையும் போது கார்டியாக் அவுட்புட்டும் என்ன செய்யுது டிக்ரீஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் தட் அக்கர்ஸ் மெயின்லி இன் myocardial infarction or in muscle atrophy seen in cardiomyopathy. Okay, next factor வந்து autonomic activity. Ventricles are supplied by sympathetic fibers. So sympathetic stimulation வந்து ventricular contractility வந்து increases பண்ணும். Sympathetic inhibition வந்து ventricular contractility வந்து என்ன செய்யும் decrease பண்ணும். So next factor வந்து hormonal factors. அதில் first வந்து catecholamines. Catecholamines are positively inotropic. So that positive inotropic வந்து என்ன செய்யும் மயோகார்டியல் கண்ட்ராக்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டராக இருக்கும். Catecholamines act on beta-1 adrenergic receptor in ventricles that increases adenylate cyclase activity, that increases cyclic AMP, that increases intracellular calcium concentration, that increases myocardial contractility. Next, thyroxine. Thyroxine increases cardiac output by 3 mechanisms. First one வந்து increases number of beta-1 receptor in nodal tissue and the ventricular muscles. Second one increases sensitivity of these receptor to catecholamines. Third, increases myosin ATPase activity that causes increases myocardial contractility. Next, glycogen and insulin. Both are positively inotropic. Both increases in intracellular cyclic ANP that increases myocardial contractility. Next, acetylcholine. Acetylcholine act on muscarinic receptors that decreases in intracellular cyclic ANP that increases myocardial contractility. Next, chemical factors. சாந்தேன்ஸ், கேஃபின்ஸ், தியோஃபிலின். தியோஃபிலின் வந்து சில மெடிசின்ஸ்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. தே ஆர் பாசிட்டிவ்லி ஐனோட்ரோபிக். தே இன்ஹிபிட் இன்ட்ராசெல்லுலார் பிரேக் டவுன் ஆஃப் சிஎன்பி that increases cyclic ANB that increases myocardial contractility. இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் தட் இன்ஹிபிட்ஸ் மயோகார்டியல் கண்ட்ராக்டிலிட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்பர் கேப்னியா, ஹைபாக்சியா, அசிடோசிஸ், ஜென்ரல் அனஸ்தட்டிக்ஸ், டாக்ஸின்ஸ் இதெல்லாமே மயோகார்டியல் கண்ட்ராக்டிலிட்டியை வந்து இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்.
அடுத்தது லாஸ்ட்டாக ஃபிஃப்த் ஃபேக்டர்ஸ் என்னென்னா ட்ரக்ஸ். அதில் டிஜிட்டாலிஸ் இன்ஹிபிட்ஸ் சோடியம் பொட்டாசியம் ATPase that increases intracellular sodium concentration, that opposes the sodium gradient across membrane, that decreases activity of sodium and calcium exchange, so that causes intracellular accumulation of calcium, that increases myocardial contractility. கடைசியாக ஸ்ட்ரோக் வால்யூமை அஃபெக்ட் பண்ணக்கூடிய தேர்டு ஃபேக்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஆஃப்டர் லோடை நம்ம பெரிஃபரல் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பெரிஃபரல் ரெசிஸ்டன்ட்னா என்னென்னா இட் இஸ் த ரெசிஸ்டன்ட் ஆஃபர்ட் அகெயின்ஸ்ட் இஜெக்ஷன் ஆஃப் பிளட் ஃப்ரம் வென்ட்ரிக்கிள். இந்த ரெசிஸ்டண்ட்டை ஆஃபர் பண்ணுறது அயோட்டிக் வால்வ். கார்டியாக் அவுட்புட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆஃப்டர் லோட். அதனால் ஆஃப்டர் லோட் இன்க்ரீஸ் ஆகும்போது கார்டியாக் அவுட்புட் டிக்ரீஸ் ஆகும். ஆஃப்டர் லோட் டிக்ரீஸ் ஆகும் இருந்ததுன்னா கார்டியாக் அவுட்புட் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த ரெசிஸ்டண்ட்டை ஆஃபர் பண்ணுறது அயோட்டிக் வால்வ். ஸோ ஹை அயோட்டிக் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ஆஃப்டர் லோட் இன்க்ரீஸாக இருக்கும். எதனாலனா பெரிஃபரல் ரெசிஸ்டன்ட் இன்க்ரீஸாக இருக்கிறதுனால. இன்க்ரீஸ் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ட் இருக்கும்போது இன்க்ரீஸ் ஆஃப்டர் லோட் இருக்குது, அதனால் அங்கே டிக்ரீஸ் ஸ்ட்ரோக் வால்யூம் இருக்குது. நம்ம ஸ்ட்ரோக் வால்யூமை டிஃப்ரெண்ட் பிட்வீன் EDV அண்ட் ESV, அதாவது என் டைஸ்டோலிக் வால்யூம் அண்ட் என் சிஸ்டோலிக் வால்யூம்னு சொல்லுவோம். ஸ்ட்ரோக் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என் டைஸ்டோலிக் வால்யூம் பை என் சிஸ்டோலிக் வால்யூம். ஸோ ஆஃப்டர் லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது என் சிஸ்டோலிக் வால்யூம் இன்க்ரீஸாக இருக்கும், ஸ்ட்ரோக் வால்யூம் டிக்ரீஸாக இருக்கும். இந்த ஆஃப்டர் லோட் டிபெண்ட்ஸ் ஆன் டூ ஃபேக்டர்ஸ். ஒன்று வெசல் டயாமீட்டர், ரெண்டாவது இன்னொன்று விஸ்காசிட்டி ஆஃப் பிளட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வெசல் டயாமீட்டர். வெசல் டயாமீட்டர் குறையும் போது பெரிஃபரல் ரெசிஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் ஸ்ட்ரோக் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷனில் ஸ்ட்ரோக் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அதே போல் வெசல் டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது, வெசல் டயாமீட்டர் அதிகமாக இருக்கும்போது பெரிஃபரல் ரெசிஸ்டன்ட் டிக்ரீஸ் ஆகும், அதனால் ஸ்ட்ரோக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வேசோ டைலேஷனில் ஸ்ட்ரோக் வால்யூம் இன்க்ரீஸாக இருக்கும், வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷனில் ஸ்ட்ரோக் வால்யூம் டிக்ரீஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்னென்னா விஸ்காசிட்டி ஆஃப் பிளட். விஸ்காசிட்டினா என்னென்னா ரெசிஸ்டன்ட் டு ஃப்ளோ. அப்போ பாலிசைத்தமியா போன கண்டிஷனில் விஸ்காசிட்டி பிளட்க்கு விஸ்காசிட்டி இன்க்ரீஸ்டாக இருக்கும், அதனால் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அது கார்டியாக் அவுட்புட்டை டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அனிமியா போன கண்டிஷனில் விஸ்காசிட்டி டிக்ரீஸ்டாக இருக்கும், பிளட்டோட விஸ்காசிட்டி டிக்ரீஸ்டாக இருக்கும். அப்போ அங்கே பெரிஃபரல் ரெசிஸ்டன்ட் டிக்ரீஸ் ஆகி கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் விஸ்காசிட்டி காசஸ் டிக்ரீஸ் கார்டியாக் அவுட்புட், டிக்ரீஸ் விஸ்காசிட்டி காசஸ் இன்க்ரீஸ் கார்டியாக் அவுட்புட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கார்டியாக் அவுட்புட்னா என்ன, அதோட நார்மல் வால்யூம் என்ன, அதே மாதிரி அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், அப்புறம் ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஸ்ட்ரோக் வால்யூம், அதுலேயும் ப்ரீலோட், மயோகார்டியல் கான்ட்ராக்டிலிட்டி, அப்புறமா ஆஃப்டர் லோட், அப்புறமா ப்ரீலோடை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ், மயோகார்டியல் கான்ட்ராக்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ், அப்புறமா ஆஃப்டர் லோடை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். தேங்க்யூ.